வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, வெங்காயம் இது எல்லாத்தையும் நீட்டாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணி பெசரிக்கணும். தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சால் போதும். மாவு நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உதிரியாக வரும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ மாவை ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே செட் பண்ண விட்டுறலாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோன்னாக்க நல்லா சூப்பரான கிறிஸ்பியான பக்கோடா தயாராகிடும். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். நம்ம இதில் இன்னும் கேபேஜ் அல்லது வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் அந்த மாதிரி. சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக்கை நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.